போயிட்டு வரேன், கிளம்புறேன், நாளைக்கு வரேன், இந்த மாதிரி சொல்லிட்டு போவோம்ல வீட்டில் கிளம்பும் போது. இந்த போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். ஸோ அதே மாதிரி ஹிந்தியில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்தே ஹே, கிளம்பலாம், போகலாம் அப்படின்றதுக்கு சல்தே ஹே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இல்லை நிக்கல்தே ஹே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரிலேட்டட் யூஸ் பண்ணிக்கலாம். சல்தே ஹே, நிக்கல்தே ஹே, இது ரெண்டையும் காமனாக யூஸ் பண்ணலாம். நிக்கல்னா அப்படின்னா கரெக்டாக நம்ம கிளம்புதல் அப்படின்ற மீனிங், புறப்படுதல் அப்படின்ற மாதிரியான மீனிங் நிக்கல்தே ஹே அப்படின்றதுக்கு. சல்தே ஹே அப்படின்னா சல்னானா நடக்கிறது தான். பட் இந்த இடத்துல முடிக்கும் போது டீக்கே சல்தா, ஓகே நான் கிளம்புறேன், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிலேட்டட்ல நம்ம அந்த சல்தா, இல்லை ஃபெமினைனா இருந்தால் சல்தி, ப்ளூரலாக இருக்கீங்கன்னா சல்தே அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணில் எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நாளைக்கு மீட் பண்ணலாம், நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்றதுக்கெல்லாம் கல் மிலேங்கே, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மீனிங். இதே அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா ஃபிர் மில்தே ஹே, ஃபிர் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஃபிர் மில்தே ஹே அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இதே ஏதோ ஒரு அக்கேஷனை சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டியில் மீட் பண்ணலாம், கோயிலில் மீட் பண்ணலாம், நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த வென்யூவை அப்படியே போட்டு நீங்கள் சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டி மே மிலேங்கே, மிலேங்கே வில் மீட் அப்படின்ற மாதிரி ஆகிடும், ஏன்னா ஃபியூச்சர் டென்ஸில். ஸோ பார்ட்டி மே மிலேங்கே, மந்திர் மே மிலேங்கே, கல் ஆஃபீஸ் மே மிலேங்கே அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். சேம் திங் தான், நீங்கள் எந்த இடம் அப்படின்றத சேஞ்ச் பண்ணிக்கலாம். For more video like this, नीचे follow करो द्वारका हिंदी इंस्टीट्यूट.